அனைவருக்கும் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பாக எங்கள் மாலை வணக்கங்கள். அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்துக்காக நாங்கள் அழைக்கிறோம். சிறுபான்மைக்கு காவலன் நான் தான் என்று சொல்லுகிற இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் ஏமாற்று வேலையில் இருக்கிறது என்பதற்கு சாட்சியாகத்தான் அஸ்தினாபுரத்திலே 60 வருடமாய் கட்டப்பட்டு இருக்கிற ஈசிஐ திருச்சபை என்ற ஒரு திருச்சபை இடிக்கப்படுகிறது என்று செய்தி வருகிறது. யாராவது RSS காரன் இல்லை இந்துத்துவவாதி இல்லை எதிராளி யாராவது இடிக்கிறார்களா என்றால் இல்லை, அரசு ஆணை இடிக்கிறார்கள். இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலான ஆட்சியே. இந்த ஆட்சியில எப்படி திருச்சபை இடிக்க முடியும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இடிக்க வருகிறவர் அங்க இருக்கிற தாசில்தார், RDO இவர்கள்தான் திருச்சபையை இடித்து விடுவோம், கரண்டை கட் பண்ணி விடுவோம், சீல் வைத்து விடுவோம் என்று 500-600 காவல்துறையினர் போலீஸ்காரர்களை இறக்கி வைத்து அந்த இடத்திலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். நான் அருமை சகோதரத்தில் கேட்டபடி அண்ணனுக்கு கேட்டு ஆணைக்கு இணங்க நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தொண்டர்களோடு கொடிகளோடு வருகிற வரைக்கும் அங்கே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அங்கே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருந்தார்கள். நாங்கள் போய் இறங்கின 10வது நிமிஷம் எல்லாமே சலசலத்து வெளுவெளுத்து அங்கிருந்து எல்லாமே விலகி போய்விட்டார்கள். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்த திருச்சபை இடிக்காமல் தடுக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி என்பதை இந்த மாபெரும் மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் அப்படி சொன்னா, எத்தனையோ பேர் நாங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க தாக்குவாங்க, இடிப்பாங்க. இந்த திராவிட கட்சிகள் நம்ம எப்படி ஏமாற்றினது என்று கிறிஸ்துவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ரேடியல் ரோட்ல இருக்கிற கல்லறையை இங்க இருக்கிற MLA எங்களுக்கு தரலை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல சரியான விளக்கத்தை இங்க யாரும் சொல்லல. நான் சொல்றேன், அங்க வைக்கப்பட்டிருந்த 5 பிணங்களுக்கு மேலே சரவணா ஸ்டோர் என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்துக்கு இந்த திருட்டு திராவிட கட்சிகள் திமுக, அண்ணா திமுக இருக்கிற MLAக்கள் எல்லாம் பணம் வாங்கி அங்க ஒரு பில்டிங் கட்டிட்டான்றத பதிவு செய்யறேன் நான் இங்க உங்களுக்கு. அங்க இருக்கிற அந்த யார் அதை விற்றது? கலெக்டர் சொல்றாரு, அங்க உங்களால பணங்களை புதைக்க முடியாது, அது நீர்நிலைன்னு. ஆனா MLA சொல்லி அங்க அவ்வளவு பெரிய பில்டிங் நிக்குது. ஒரு நீர்நிலையில பில்டிங் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த திருட்டு திராவிட கட்சிகள் தான். ஏன் ஒரு மாற்று வேண்டும்? இங்கு தமிழ்நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டு சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சு கேட்பாங்க. இந்த யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னா, எல்லாரும் பிற கட்சிகளெல்லாம் கூட்டணி வைப்பாங்க. அண்ணன் யாருக்கிட்ட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, யாரு கிடையாது, தனித்து நிற்பாரு. ஆனா பிஜேபி யார் கூட தெரியுமா இப்ப கூட்டணி வைக்குது? எல்லாருக்கும் அணி இருக்கிறது. நம்ம நாம் தமிழர்ல கூட பாத்தீங்கன்னா மருத்துவ பாசறை இருக்கிறது, குருதிக்கொடை பாசறை, இப்படி நிறைய பாசறை வச்சிருப்பாங்க. ஆனா பிஜேபியில பாத்தீங்கன்னா இப்போ ஜட்ஜிங்களுக்கெல்லாம் ஒரு அணி வச்சுட்டாங்க, ஜட்ஜி பாசறை. அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜட்ஜியும் பிஜேபி பாசறையில இணைஞ்சிட்டான். எந்த கோர்ட்ல போய் நீங்க எந்த கேஸ் கட்டினாலும் பிஜேபி என்ன சொல்றதோ அதுதான் தீர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா பாசறையை விட அவன் ஜட்ஜிங்களை எல்லாம் வச்சு ஒரு பாசறை அமைச்சிட்டான். இப்ப அங்க மத்தியில ஆட்சி ஜட்ஜியோட பாசறை. எல்லாரும் சொல்றாங்க மத்தியில் இருக்க பிஜேபி ஆட்சி ஏன் போக மாட்டேன்றது. நாங்கெல்லாம் ஓட்டு கேட்கிறோம். நாங்க விவசாய சின்னத்துக்கு எங்க அண்ணனுடைய சின்னம் விவசாய சின்னம் 12வது நம்பர்ல இருக்க, அதுக்கு அழுத்துங்க. இன்னொருத்தர் சொல்றாரு அதிமுக 2வது சின்னம், இதுக்கு எங்களுக்கு இரட்டை இலக்கு போடுங்க, உதயசீரன். இப்ப எல்லாரும் கேட்பாங்க. ஆனா பிஜேபி ஓட்டே கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? நீ எந்த இடத்துலனா அழுத்தி தொலை, எல்லாமே எங்களுக்கு தானே வரும் அப்படின்னு. அந்த ஓட்டு எடுக்கிற இயந்திரம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவிலே பிஜேபி என்ற அந்த கட்சியை எவனாலும் ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய கூட்டணி, அடுத்த கூட்டணி ஒன்று ஜட்ஜிங்க கூட கூட்டணி, அடுத்த கூட்டணி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி. அப்ப எப்படி ஒரு நீதியான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும்? இந்தியாவில் கொண்டு வரணும்னா செந்தமிழ் சீமானனை போல தைரியமாக உறுதியாக நின்று களத்திலே போராடக்கூடிய போராளிகளை தவிர இந்த சரியான புறம்போக்குகளை எல்லாம் பட்டா போட்டு விற்கிற இந்த மாதிரி ஆட்சியாளர்களால் முடியாது. இவர்கள் ஒருவனும் நீதிமான் இல்லை. வேத புஸ்தகம் தெளிவா சொல்லுகிறது, நீதிமான்கள் செழிக்கும் போது தான் தேசம் செழிக்கும். இது மாதிரி குட்டிச்சோர்கள் இருக்கும்போது தேசம் அழிந்து கொண்டுதான் போகும்.
அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? வருகிற தேர்தலிலே இந்த முதலாவது நம்ம தொகுதியை பார்ப்போம். நம்ம தொகுதியில் நம்ம அன்பு வேட்பாளர், நமக்கு கொடுக்கப்பட்ட வேட்பாளரை பெருவாரியான வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். ஏன்னா இவரை பற்றி 3 பேரை பற்றி சொன்னார். 3 கருணாநிதினு. கருணாநிதி அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், காகித ஓடம் கடலிலே மேலே போவது போல 3 பேரும் போனோன்னு. இந்த வாட்டி அந்த ஓடத்து மாதிரி 3 பேரையும் அனுப்பிச்சி விட்ருங்க ஒன்றா. தயவுசெய்து தனித்தனி அனுப்ப வேணாம். அவரே தான் பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம வேற ஆள்கிட்ட பாட்டு எடுக்க வேணாம். அந்த காகித ஓட்ட மாதிரியே அமுச்சு விட்டோம்னா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, அன்பு சகோதரர் மருத்துவர் அவர்களை எந்த விதத்தினாவது நாம் இன்னைக்குலேருந்து, நமக்கு அண்ணன் ரொம்ப முன்னாலே சொல்லிட்டார் பாருங்க, தேர்தலுக்கு இன்னும் நிறைய 8 மாத காலம் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு நாளைக்கு 2 பேர் 5 பேரை சந்தித்தாவே தேர்தல் நேரத்தில் நம்ம பணி மிக சுலபமாக முடிந்துவிடும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கூட்டங்களுக்கு, இன்றைக்கு அறிமுக கூட்டத்துக்கு அன்பு வேட்பாளருக்கு நான் ஜெபிக்கிறேன். அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற சட்டமன்றத்தில் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இந்த தொகுதியில், இதுக்கு மேலே நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். கல்லறையை திருடிட்டீங்க, இருக்கிற சர்ச்சை இடிக்க வந்துட்டீங்க, எல்லா காரியத்தையும் நீங்கள் ஏமாற்றி கிறிஸ்தவ தலையில் இவ்வளோ நாள் மிளகா அரைச்சி நாங்கள் தான் பாதுகாப்பு நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் பாதுகாப்பை ஒரு நாளும் நீங்கள் எங்களை பாதுகாக்கவே வேணாம், தயவுசெய்து எங்களை பிழைக்க விட்டுருங்கடா, நன்றிடான்னு சொல்லி நாங்கள் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர். 1967க்கு முன்பாக ஒரு நாட்டில் ஆட்சிமை எப்படி இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செய்து காட்டியது. இன்றைக்கு காங்கிரஸ் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். 67க்கு முன்பாக லஞ்ச லாவணியமற்ற அரசு, எளிமையான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஆக பெரும் வழிகாட்டிகளாக இருந்தார்கள். நாட்டில் தீமையும் ஊழலும் துவங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி, அதனுடைய ஆட்சி. என் அன்பு உறவுகளே, பெருவாரியான மக்கள் எக்காலங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் சித்தாந்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு கருத்தை வரையறுக்கிறார். ஒரு நாட்டின் குடிகளுக்கு அந்த நாட்டின் இராணுவம் தரும் பாதுகாப்பை விட அந்த நாட்டின் குடிகள் கையில் இருக்கிற வாக்கு ஆகச்சிறந்த பாதுகாப்பை தரும் என்றார். என் அன்பு மக்களே, தமிழகத்தை பொறுத்த மட்டிலே வாக்குகளை வாங்கவும் விற்கவும் ஏஜெண்டுகள் இருக்கிறார்கள். 2000 ரூபாய் கொடுத்தால் இவர் சொல்கிற இடத்தில் வாக்கு விழுகிறது. வாக்குகளை வாங்குகிறார்கள், பெறுவதல்ல. அதனால்தான் இன்றைக்கு கந்து வெட்டி விட்டவெல்லாம் கவுன்சிலராக இருக்கான், சிறியாரெல்லாம் பெரியாராக இருக்கான். என் அன்பு மக்களே, அருட்பிரகாச வள்ளலார் ஒரு அறிவுறுத்தலை இந்த மண்ணுக்கும் எடுத்துரைக்கிறார். இந்த மண்ணில் நல்லொழுக்கம் உள்ளவன் ஆளாவிட்டால், சன்மார்க்கவர்கள் ஆளாவிட்டால் துன்மார்க்கர்கள் ஆள நேரிடும் என்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரையறையை நீங்கள் ஆரம்பம் தொட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சமூக நீதி, சாதிய ஒழிப்பு என்கிற கோட்பாட்டில் இவர்கள் இந்த ஆட்சிமையை தொடங்கினார்கள். அன்பு உறவுகளே, சமூக நீதி என்று இவர்கள் வரையறுப்பது எது? சாதியை ஒழித்ததன் மூலமாக சமூக நீதியை மேன்நோக்கி நிற்க முடியுமா? சாதிய ஒழிப்பின் ஊடாக சமூக நீதியை வரையறுக்க முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அது நிச்சயம் இந்த காலத்தில் நடைபெறாது. அன்பவர்களே, சாதியை ஒழிப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்கம் வைத்தவர் கௌதம புத்தர், மகாவீரர். இது போன்ற பெரிய மகான்களால் முடியாதது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எப்படி முடியும் என்பதுதான் இன்றைய நாம் கேட்க வேண்டிய கேள்வி. என் உறவுகளே, தமிழகத்தை பொறுத்தவரையில் வட மாநிலத்திலிருந்து எண்ணற்ற குடிகள் இங்கே நிரந்தரமாக குடியேறி இருக்கிறார்கள். நிலம் பறிபோய் இருக்கிறது, நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அவற்றை தடுப்பதற்கான மொழிவழி தேசிய மக்களுடைய ஆட்சிமை இங்கே அமைய வேண்டும் என்றால்
நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். என் அன்பு உறவுகளே, இந்த நாட்டில் ஒவ்வொரு அங்கலமாக வடவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இது போன்றுதான் இலங்கையிலே வடகிழக்கு மாகாண பகுதியிலே சிங்களவர்களுடைய ஆக்கிரமிப்பின் ஊடாக அந்த நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது. 1833 26,500 சதுர கிலோமீட்டர் உள்ள அந்த வடகிழக்கு மாகாண பகுதி இன்றைக்கு 16,500 சதுர கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கிறது. அந்த நிலப்பரப்பினுடைய அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக, தமிழ் தேசிய மக்களுடைய அரசியல் விடுதலை பெறுவதற்காக அங்கே ஒரு மாமனிதன் மேதகு பிரபாகரன் என்று ஒருவர் தோன்றினார். பிரபாகரனை இந்த உலக நாடுகள் பயங்கரவாதி என்று வரையறுத்தது. காரணம், பிரபாகரன் துப்பாக்கி வைத்திருந்தான் என்கிற காரணத்தை சொல்லியது. துப்பாக்கி வைத்திருப்பவன் பயங்கரவாதி என்றால் அணுகுண்டு வைத்திருப்பவன் பெயர் என்ன என்று கேட்டால் இந்த உலக மாந்திரைய மக்களிடத்தில் பதில் இல்லை. இலங்கை விடுதலை போர் ஏறத்தாழ 17 நாடுகளை கொண்டு ஒடுக்கப்பட்டது. இன்றைக்கு பிரபாகரன் இருக்கிறார் இல்லை என்பது சர்ச்சையான விஷயம். அதே வேளையில் இன்றைக்கு வடகிழக்கு மாகாண பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னவென்பதை நீங்கள் சரியாக யூகித்து பாருங்கள். நிலம் கையகப்படுத்தப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் அதிகமாக இருப்பதனால அங்கே அரசியல் உரிமை, தமிழர்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நேரத்தை அருமை கருதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து நாம் தமிழ் கட்சியினுடைய கரங்களை வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.